ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனல் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களே, இது வந்து நம்மளுக்கு வந்து பண்ண முடியுமா, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். நான் எப்படி யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், அதை எப்படி வந்து இது வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு ரன் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி வந்து ஷேர் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து எத்தனாவது படித்தாங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போவே இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வேர்ல்டில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறதா, அது மொபைலை ஹேண்டில் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் வந்தது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லேயே தான் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் 1, 2 பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு பண்ணும்பொழுது என் பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும், அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே தான் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த பேர்லேயே நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவள் கையில் வந்து பேபி அப்போ தான் வந்து பிறந்து ஒரு 6 மந்த் லீவில் இருக்கும். அந்த டைமில் நம்ம குழந்தை தூங்கும் பொழுதோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ எப்போவாது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை என்னால் ரன் பண்ண முடியல. அது சின்ன சின்ன காரணங்களால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொடர்ந்து என்னால் ரன் பண்ண முடியல. ஏன்னா கை குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே அந்த குழந்தைய பார்க்குறது, அப்புறம் வீட்டு வேலைகளை பார்க்குறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதை என்னால் தொடர்ந்து நடத்த முடியல. அப்போது யூடியூப் சேனல் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த்தோ 4 மந்த்தோ தான் என்னால் வீடியோஸ் எல்லாம் போட முடிஞ்சுச்சு. ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸு, அப்புறம் நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படிங்கிற டார்கெட் இருந்துச்சு. அது எல்லாமே நான் வந்து ஒரு 4 மந்த்தில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனாலுமே என்னால் தொடர்ந்து அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். அதை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு 1 இயருக்கு அப்புறம் எனக்கு அதை வந்து தொடர்ந்து நடத்தணும், கண்டிப்பாக அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் ட்ரை பண்ணேன். திரும்பவும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2024ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என் பையனுக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திரும்பவும் ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணி நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்டன் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு வீடியோ போடுறது, வாரத்தில் 2 வீடியோ போடுறது, இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்க போகுது நான் வந்து வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் எப்படி வந்து பட்ஜெட் போடுறேன், எப்படி வந்து கோல்டு சேவ் பண்ணுறேன், எப்படி வந்து மணி சேவ் பண்ணுறேன், இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாதம் செய்யக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச், இந்த 4 கேட்டகரியும் நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஊருக்கு போவோம். அப்படி ஊருக்கு போகும்பொழுது என் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நானும் வீடியோ போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து சும்மா அந்த ஏதோ ஒரு வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய மாமியார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் இந்த வீடியோ போட்டு தான் அவங்களுக்கு வந்து பணம் கொட்ட போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக வந்து பேசிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுத்துச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட அவமானப்படும் பொழுது அதை வந்து நம்ம செய்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, அதனால் நான் திரும்ப அதை சொல்கிறேன். அது ஏன் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அதை வந்து செய்கிற நேரத்தில் வேறு ஏதாவது செய்யலாமே, அதை விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் கூட அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக இந்த சேனலை நடத்த போகிறேன், இந்த சேனல்லேருந்து நான் வந்து பணத்தை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிசிஷனை வந்து மாற்றிட்டேன். கண்டிப்பாக இனிமேல் இந்த சேனலை வந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும், இதுலேருந்து வருமானம் அப்படிங்கிறத ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். ஒரு 6 மந்த் இல்லை 4 மந்த்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும், அதாவது 2வது சேனலுக்கான மானிட்டைசேஷன்
அப்ளை பண்ணியாச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, 4000 வாட்ச் ஹவர் வந்தாச்சு. அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷனுக்கு அப்ளை வந்து பண்ணுறேன். அதுவுமே என் பொண்ணோட சப்போர்ட் மூலமாக தான் நான் பண்ணேன். ஏன்னா அந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பண்ணிவிட்டு அப்பா நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வராது. இதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு என்ன வியூ போகுதோ அதுக்கு என்ன உங்களுக்கு டாலர் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதே அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அச்சோ, மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ, இதுக்கப்புறம் தான் நீ வீடியோவே போடணும் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் வியூஸும் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $0.5 வந்து எனக்கு வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக $1, $1.5, $2, $3 அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. தினம் வீடியோ போடுவோம், தினம் வியூஸ் பார்ப்போம். ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் எல்லாம் போகும். அப்போ ரொம்ப சங்கடமாக இருக்கும். இதை நடத்தியே ஆகணுமா, இதை விட்டுறலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கேன். நிறைய நேரம் நினச்சிருக்கேன். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போட்டுகிட்டே இருந்தேன். அப்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு பாதி டாலர்னு நினைக்கிறேன், ஒரு $40-30 என்னமோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் வீடு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கிட்டு அதை ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக அது வந்து 4 மந்த் வந்து ஆச்சு. அந்த 4 மந்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கவே முடியல. அப்போது நான் வந்து 2வது சேனல் ஆரம்பித்து 4 மாதத்தில் மானிட்டைசேஷன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடிஞ்சிச்சு. அந்த 2 மாதத்தில் ஒரு $10 $15 என்னமோ தான் ஆட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பவும் விட்டுட்டேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவே போட வேண்டாம், சரி அதை விட்டுறலாம். அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கடல் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால ஒர்க்கிங் மேனாக இருக்கும்போது என்னால் மேனேஜே பண்ண முடியல. சரி, ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் வந்து அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, போடுங்க, நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்ருந்தீங்க, எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, திரும்பவும் கொடுங்க, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி நம்மக்கிட்ட இருந்து 1 or 2 மெம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் என்ன பண்ணேன், 6 மந்த்து கழித்து திரும்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸாக நான் தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வீடியோஸ் என்னால் போட முடியாது. வாரத்தில் 2 வீடியோ அல்லது 3 வீடியோ அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ₹8,000 வந்துச்சு. நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. முதல்ல ஒரு 6 மாதம் வீடியோவே போடலை. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ₹8,000 அமௌண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆணுச்சு. அப்போ இருக்கிற சந்தோஷம் இருந்துச்சு பாருங்கள். அப்பா, என்னால் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம உழைத்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமும் என்ன பண்ணேன் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஆனால் நான் லாங் வீடியோ மட்டும்தான் போட்டேன், ஷார்ட்ஸ் வந்து போடலை. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 3 and 4 மந்த்தாக தான் நான் வந்து ஷார்ட்ஸே போட ஆரம்பித்தேன். உண்மையே சொல்லணும் அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நிறைய வியூவர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நல்ல ஒரு சப்போர்ட்டுமே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன். இது மாதிரி நீங்களுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப் நடத்துறதுல ஒரு பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு 4 மாதத்தில் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகும், ஒரு சிலருக்கு 2 வருஷம் கூட ஆகும். இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இப்போது என்னுடைய சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தவங்க ஒரு சேனல்காரங்க தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க. அதாவது 1000 அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய சேனலுக்கு இன்னொரு சேனல்காரங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் அவங்களுக்கு நான் 1000 சப்ஸ்கிரைபராக நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஆனால் அவங்களுடைய சேனலும் என்னோட சேனலோட தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்போவுமே பார்த்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. எனக்கு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு 29,000 சம்திங் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் கொடுக்க சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் ரன் பண்ண முடிஞ்சிட்ருக்கு. அது இல்லாமல் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணும்னா அந்த யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தூக்கத்தை 1 மணி நேரம் குறைத்திருக்கிறேன். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா
ஒர்க்கிங் விமனாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகள் அப்படிங்கிறத எதுவுமே குறைக்க முடியாது. அந்த வேலைகள்லாம் நம்ம செய்தே தான் ஆகணும். அப்படி இருக்கிற சூழல்ல நான் செய்த ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், உங்களோட கன்டென்ட்டை வந்து நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தூக்கத்தை குறைப்பது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் எர்லியரா எழுந்திரிக்க ஆரம்பிச்சேன். யூடியூபுக்காக நான் செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது இப்போலாம் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே நான் சொல்லலாம். ஆனா, அதையும் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு, வேலையும் மேனேஜ் பண்ணிட்டு, ஃபேமிலியும் வந்து ரன் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்க்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து குடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலை பற்றி மட்டும் தான் என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இன்னொரு வீடியோவில் இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்காக என்னுடைய பிளானிங் வந்து எப்படி இருக்குது, என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி இருக்குது, நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் எப்படி வந்து தொடர்ந்து என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனி வீடியோவாக டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே வந்து பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க. இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.